அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அம்மா சமையல். முன்னாடிலாம் 50-60 வயசுக்கு மேலே தான் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் 100ல் ஒரு 10 பேருக்கு கூட வர கஷ்டம் அப்படி தான் வரும் பார்த்துக்கிடுங்க ஹார்ட் அட்டாக்கு எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா 25-30 வயசுலேயே எல்லா பிள்ளைங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிக்கும். ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஆரம்பிக்கும். அடிக்கடி இப்படி வர ஏன் சான்ஸ்னா அதுவோ உடம்ப பேணம் எடுக்குவோம். ஹார்ட்டுக்கு துவர்ப்பு சக்தி கொஞ்சம் நல்ல தேவைப்படும். ஹார்ட் துவர்ப்பு சக்தி சாப்பிட்டோம்னா ஹார்ட் கொஞ்சம் நல்லா பலமாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா சீராக நல்லா ஓடும் பார்த்துக்கிடுங்க. துவர்ப்பு சக்தி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம் வாங்கி சாப்பிடலாம். சுகர் இருக்கவங்களும் நாவல் பழம் சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க. அதிகமாக எடுத்தாலும் அது ஒன்றும் செய்யாது சுகர் இருக்கிறதுனால. அப்புறம் கொய்யாப்பழமும் சாப்பிடலாம். அதுலேயும் கொஞ்சம் துவர்ப்பு இருக்குது. மாதிரி இந்த ஆவாரம் பூ சாப்பிட்டீங்கன்னா ஆவாரம் பூ சாப்பிட்றதுனால ஹார்ட்டுக்கு அது ரொம்ப நல்லது, சுகருக்கும் ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க. காலையில் ஒரு 5 பூ, சாயந்தரம் ஒரு 5 பூ சாப்பிட்டோமாக்கும் நம்ம மாத்திரை மருந்தே எடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு சுகர் நார்மலாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. வாங்க அம்மா இந்த 2 வாழைக்காயை எப்படி வெட்டி நம்ம எப்படி சாப்பிடலாம். இது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது. இதை செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ரொம்ப பலப்படும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், எந்த வித நோயும் வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. எல்லா நோய்களுக்கும் இது ஒரு மருந்து. நமக்கு இப்போ ஹார்ட்டுக்கு இந்த வாழைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க. வாழைக்காய் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? குழம்பு வச்சு சாப்பிடுவோம், இல்லை பொரியல் வச்சு சாப்பிடுவோம், இல்லை பஜ்ஜியா போட்டு சாப்பிடுவோம். அப்படிலாம் சாப்பிட்றதுனால அது அவிஞ்சு போயிருது பார்த்துக்கிடுங்க. அவிச்ச பிறகு நம்ம சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பச்சையாக எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பச்சையாக சாப்பிட்றது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஒரு காய் இருக்கட்டும். இப்போ இந்த ஒரு காய் எடுத்துக்கலாம். நம்ம அது இப்படியே மூணையும் நறுக்கி தூர போட்டுருங்க. இப்போ இந்த வாழைக்காயில் நம்ம தொலியை சீவிர மாதிரி ரொம்ப சீவிரக்கூடாது. மேண்டால் இப்படி இழுத்தீங்கன்னா இந்த தொலி மட்டும்தான் வரும். கீழே உள்ள பச்சை தொலி அப்படியே இருக்கணும். அதில் உள்ள தொலி மேண்டால் மட்டும் இப்படியே சீவணும். அந்த உள்ள தொலி வரக்கூடாது பார்த்துக்கிடுங்க. அந்த தொலி தான் ரொம்ப நல்லது. அதில் தான் துவர்ப்பு சக்தியே ஜாஸ்தி இருக்குது. நம்ம சீவுதான், அதனால் அந்த தொலி அதில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் தான் சீவணும். கொஞ்சம் பள்ளமாக சீவுனீங்கன்னா அந்த தொலியும் சேர்ந்து வந்துடும். அந்த தொலி தான் ரொம்ப நல்லது, அதை எடுக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். இந்த உள்ள தொலியை வச்சுட்டு மேண்டால மட்டும் இப்படி சீவி பையே எடுங்க. அது சவைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க. டெய்லி சாப்பிடலாம், ஒன்றுமே செய்யாது. எவ்வளோ தொலி அம்மா எடுத்திருக்கேன். இந்த இதுலேயும் தொலி இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க. தான் இருக்கணும். இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த வாழைக்காயை இப்படி துண்டா லேசான துண்டை அப்படி வெட்டிக்கிடுங்க. இப்படி வாழைக்காய் இப்படி துண்டா அப்படி வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு 5 துண்டு ஒரு நேரத்துக்கு போதும். இப்படி ஒரு தட்டில் 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கிடுங்க. ஒரு துண்டை எடுத்து நல்ல இந்த தேனில் இப்படி முக்கிக்கிடுங்க. இப்படி முக்கிட்டு நீங்கள் எடுத்து இப்படி கடிச்சிங்களாக்கும் ஒன்றுமே செய்யாது, தோர்ப்பு கூட தெரியாது, நல்லா இருக்கும் சாப்பிட. இதை அம்மா சாப்பிட தான் போகிறேன். நல்ல இனிப்பும் தோர்ப்புமா நல்லா இருக்குது திங்கிறதுக்கு. இப்படி நீங்கள் டெய்லி நீங்கள் இப்படி சாப்பிட்டு வந்தீங்களாக்கும் நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க. ஹார்ட் நல்லா பலப்படும், நல்ல ஸ்ட்ராங்காகவும், எந்த இருதய நோயும் நம்மளுக்கு வராது. அம்மா சொன்ன இந்த ஹார்ட் பிரச்சனைக்காக இந்த வாழைக்காய் சாப்பிட்டு சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.